ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மட்டன் எலும்பில் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி சென்றதை பார்க்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் இந்த மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், அன்னாசி பூ எடுத்து வச்சுருக்கேன், கல்பாசி இருக்குது, 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். இப்போது 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இதை தயிர் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு இதுதான் டேஸ்ட்டு. இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிடுங்க. எண்ணெயை ஊற்றிடுங்க. தாளிக்கிற பொருள் எல்லாம் இப்போ ஆட் பண்ணிடுவோம். 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு கைஸ். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் போட்டுடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். ஒரு லைட்டாக ஒரு பரட்டி விட்டுருங்க. நல்லா வாசம் வரும். இப்போ 2 வெங்காயத்தை போட்டுடுங்க. இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இது வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடுங்க. ஒரு கைப்பிடி போட்டாலும் ஓகே. இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடுவோம். நான் 2 ஸ்பூன் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் போட்டுட்டேன். 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன் எலும்பு, அதுக்கு நான் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ 2 தக்காளியை போட்டுடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியமாக கூட வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ஐட்டம் சேர்ப்போம். 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மட்டன் மசாலா. இதை நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன் கைஸ். இதை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தான் நல்லா அந்த பச்சை வாடை போகும். கொதிச்சு வரணும். தண்ணி ஊற்றி ஒரு கிளறுங்க. நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு, இந்த முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டுடுவோம். ஏன்னா இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். இது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வேக வச்ச நம்ம மட்டனை ஆட் பண்ண முடியும். எலும்பை நல்லா கிளறி விட்டுருங்க. மட்டன் வேக வச்சு எடுத்து தண்ணி வச்சுருக்கேன் கைஸ். அதையும் நான் ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது எலும்பு வேக வச்ச அந்த சூப்பு தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் அதையும் ஊற்றிடுங்க. இப்போயே உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம எலும்பை ஆட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இந்த தேங்காயும் வெள்ளை எள்ளும் தயிர் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் கைஸ். இது தனியாக எடுத்து வச்சுங்க. இப்போ ஊற்ற வேணாம், கடைசியில் ஊற்றணும். இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி கொதிச்சோடனே காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. காய் நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு கிளறிட்டு உப்புலாம் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வேக வச்ச அந்த எலும்பை அதில் சேர்த்துடுவோம். நான் அந்த தயிர் இதெல்லாம் அரைச்சி வச்சேன்ல தேங்காய் போட்டு, அந்த தண்ணியை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே ஊற்றி கொதிக்க விடுவோம். இந்த தண்ணியை ஊற்றிடுறேன். பேஸ்ட்டு போடல, அந்த தண்ணி மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் போட்டுங்க, நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். போட்டு 2 கொதி வரட்டும். மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. காயும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு 2 கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ சுவையான மட்டன் எலும்பு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட ஒரு குழம்பு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றிருப்பீங்க, வெள்ளையில் சேர்த்துருக்க மாட்டீங்க. இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல். சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களே கமெண்ட்ஸில் சொல்வீங்க சூப்பராக இருக்குது பிரியான்னு. ஸோ அந்த பதிலுக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. வாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. See you. Bye bye. Take care.